பிரைஸ் லார்ட். கதை நாம் மையப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வசனங்களில் இருக்கிறது. இந்த நாட்களில் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம் 33 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரிந்தவும் நான் அதை காத்து கொள்ளுவேன். பிரமாணங்களை, உங்களுடைய வசனத்தை எனக்கு சொல்லுங்க, முடிவு பரியந்தமும் நான் அதை காத்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. நாம இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? எதை காத்து கொள்ளுகிறார், எந்த பிரமாணம் என்று சொல்லி பார்க்கும்போது கீழே 2 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உங்களுடைய சாட்சியின் சாரும்படி செய்யுங்க. ஒன்று. 2வது, மாயை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே உயிர்ப்பு. 2 காரியங்களை நம்ம காத்து கொண்டால் முடிவு பரியந்தமும் அதை நாம் என்ன செய்யலாம், ஆண்டவருக்குள்ள நம்ம காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. 2 காரியங்கள். ஒன்று, இருதயத்தின் பொருளாசையை சாராமல் என்று சொல்லுவோம். பொருளாசை என்பது இன்றைக்கு வந்ததல்ல. நம்ம இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. பொருட்கள் மேல் ஆசை வைப்பது, அது வசனத்தை விட்டு வழி விலகி போக பண்ணுவது. அது மாத்திரமல்ல, 2வது, மாயை பின்பற்றுவது. உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாயை தான். சாலமோன் ராஜா சொல்லும்போது மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு. அவன் ஒரு ஏழை கிடையாது. சொன்னவன் இந்த சாலமோன் ராஜா ஒன்று இல்லாதவன் அல்ல. உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருந்தவன். அவனை போல ராஜா இருந்ததும் இல்லை, நீ இருக்க போவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான் சொல்றான், எல்லாம் மாயை என்று சொல்லி. அந்த மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கணும்னா உங்களுடைய பிரமாணங்களின்படி, உங்களுடைய வசனத்தின்படி என்னை பாதுகாத்து கொள்ளும். போதி முடிவு பெரிது, அதை நான் என்ன செய்வேன், அதை நான் காத்து கொள்வேன். முடிவு பரியந்தமும் காத்து கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்வது. கால வேளையிலே தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சோத்திரம். நம்ம அன்றைக்கு மாத்திரம்தான் அந்த பொருளாசை இருந்துச்சு, அன்னைக்கு தான் மாயை பின்பற்றி இல்லை, அப்படி அல்ல. பாருங்க, இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுகிறோம். பிள்ளைகளுக்கு இது ஆயிலும் கொடுத்து அவங்கள அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறோம். அம்மாவுக்காக அழக்கூடாது என்று சொல்லி, அம்மாவையே தேடக்கூடாது என்று சொல்லி சின்ன வயசில் சில டாய்ஸ் கொடுப்பாங்க, பொம்மைகளை கொடுப்பாங்க. இந்த கிழுக்குகிற பெட்டிகளை கையில் கொடுத்துட்டு நீ அழாமேருன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகளும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வயது வளர வளர வித்தியாசமான பொருட்களை கொடுத்து அவர்களை அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே தேவையில்லை. பாருங்க, அதை வளர்ந்து இப்போ எங்கே போய் நிற்கின்னா செல்ஃபோனில் நிற்கிது. பிள்ளைகள் இப்போ செல்ஃபோனில் கொடுத்தா அமைதியாயிருது. சோதனம் அங்கே நிற்கிது. இப்போ பாருங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று மறைக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவரை விட்டு மறைப்பதற்கு, தாயை விட்டு மறைப்பதற்கு, சொன்ன போல நம்மை உருவாக்கின வானத்தையும் உண்டாகிற கர்த்தரை விட்டு மறைப்பதற்கு அநேக பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பொருள் ஆசை என்கிறதால ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுறது. பொருள் ஆசை மேலே சாஞ்சாச்சுன்னா ஆண்டு பிரியமாக இருக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, இது ஒன்று இருக்கிறவன் அடுத்தது வாங்கணும், அடுத்தது வாங்கிட்டே போகணும். பொருட்கள் மேலே, பொண்ணு மேலே, அது பாருங்க, வெள்ளி மேலே, நகைகள் மேலே எல்லாருக்கும் ஆசைகள் காணப்படுகிறது. இந்த ஆசை இருப்பதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிறது. கர்த்தரை நோக்கி பார்க்க முடியலை. பாருங்க, அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஓடிட்டு இருக்கிறாங்களே வெளியே ஆண்டவருக்காக வாழணுங்கிற ஓட்டம் இல்லை. பாருங்க, இருதயம் பொருளாசைனால நிரம்பி இருக்குது. பைபிளில் நிறைய பொருளாசைகளுக்கு விழுந்தவங்களை இப்போ ஆகானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, கேயாசை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் பற்றி பொருளாசை எல்லாம் கதை சொல்லப்போனால் பெரிய காரியமாக இருக்கும், நிறைய டைம் ஆகிடும். ஆனால் அந்த பொருளாசைனால விழுந்தவர்கள், அந்த பொருள் வேணும்னு ஆசைப்பட்டு உலகத்தில் உள்ள அந்த காரியங்களை ஆண்டவரை இழந்து போனவங்கள், ஆண்டு விட்டு தூரமாக ஓடி போனவங்களாம் இருக்கிறாங்க. அதனால பொருளாசை விட வேண்டும் என்று சொல்ல. பொருளாசை இல்லாமல் இருக்கணும்னா அந்த ஆசையை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, உம்மோட வசனத்தை நான் முடிவு பண்ணி காத்துக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. இந்த காலைவெளியில் அருமையான இப்படிப்பட்டதான ஒரு உலகத்தை தேவையில்லை. இருக்கிறது போதும் என்று இருக்கணும். உங்களுக்கு என்ன இருக்கோ அது கரெக்டாக. இல்லாத குறித்து பாருங்க, இப்போ இருக்கிற ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல எல்லாம் வாங்கி சேர்க்குறாங்க. வீட்டுக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, எல்லாம் வாங்கி சேர்த்து அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே தேவையில்லாம உள்ள காரியங்கள், தேவையுள்ள காரியங்கள் இல்லை. நீங்க தேவையில்லாத வாங்கிட்டே இருப்போமானால் ஒரு நாள் தேவை உள்ளதெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்லப்பட்டு.
அநேக சொல்கிறாங்க தேவை உள்ளதெல்லாம் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் வாங்கி சேர்த்தா ஒரு நாள் வரும், அப்பொழுது எல்லாம் இதாயிரும், தேவை உள்ளதை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அநேகர் அப்படி மாட்டிட்டு இருக்காங்க. கடன் வாங்கி அதை வாங்கி அதனால பொருளாசை மேலே தூக்கி போடுங்க. மாயை உலகத்தில் மாயா இருக்கு, அது மேலே பின்பற்றாதபடி இருந்தால் முடிவு பரியந்தமும் அதை காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளாதபடிக்கு அநேக உலகத்தின் காரியங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். கர்த்தர் காலையில் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க அதை பார்க்காதீர்கள், முடிவு நிற்கிறதான காரியத்தை அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இந்த பொருளாசை ஓடிடும், இந்த மாயை உங்களை விட்டு போயிடும். காணல் நீரை போல மாயை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாயை தூக்கி தூர போடு, உன்னை காக்கிற ஆண்டவரை பாரு, வசனத்தை பாரு. கர்த்தர் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாரு. உனக்கு தேவையான காரியங்கள், இந்த ஆசைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. அதாவது புத்தர் சொன்ன பொருளாசை, ஆசையை துன்பத்துக்கு காரணம். இந்த ஆசை பொண்ணுனா இன்னொரு ஆசை வரும், ஒரு ஆசை பொண்ணுன்னு பெரிய ஆசை வரும். கர்த்தர் மேல் ஆசை வரும்போது எல்லா ஆசையும் போயிடும். காலையில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் முடிவு பரியந்தமும் அதை காத்துக்கொள்ள இந்த காரியத்தில் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, முடிவு பரிந்த உங்களுடைய வசனத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொருளாசைங்கிறதான காரியத்தை மாற்றுங்க. மாயை பின்பற்றுகிற வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க என்று சொன்ன தாவீதின் வார்த்தை, என்னுடைய சங்கீதக்காரன் வார்த்தையை போல் இன்றைக்கு எங்களை எங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எங்களால் முடியலப்பா, நாங்கள் உலகத்தையே பின்பற்றுறோம், பொருளை நம்பி இருக்கிறோம், பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் என்பதை அறிந்து புரிந்து நடக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி இந்த காலை வேளையில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே இந்த வசனத்தை கேட்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்துக்கணும். தாழ்த்தி உடைய கரம் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்துக்கு மாத்திரம் முடிவு புரிந்து பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. கர்த்தாவே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிவறிந்தும் காப்பதற்கு இருதயத்தை பொருளாசையை விட்டு விளக்க, மாயை பாராதபடி விளக்கிக் கொள்வோம். கண்களை கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.